ஃப்ரெண்ட்ஸ், இந்த சொசைட்டில உள்ளவங்க உங்களை டிமோட்டிவேஷன் பண்ணாங்கன்னா நம்பாதீங்க. யார் ஒருத்தவங்க உங்களை இறக்கி பேசினாலும் நம்பாதீங்க. யாரோட புகழ்ச்சிக்கும் நீங்க அடிமையாயிராதீங்க. ஆனா இது எல்லாத்தையுமே காது கொடுத்து கேளுங்க, மனசுல வாங்கி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே உங்க வளர்ச்சிக்காகத்தான் பயன்படுத்தணுமே தவிர வீழ்ச்சிக்காக பயன்படுத்திடாதீங்க. இந்த உலகத்துல இருந்து மத்தவங்கிட்ட இருந்து உங்களுக்கு வரக்கூடிய புகழ்ச்சியா இருக்கட்டும், இகழ்ச்சியா இருக்கட்டும், நல்லதா இருக்கட்டும், கெட்டதா இருக்கட்டும், இது எல்லாமே உங்களோட வாழ்க்கையோட வளர்ச்சிக்கும் உங்களோட குடும்பத்தோட பாதுகாப்புக்கு தான் இருக்கணுங்கிறத மறந்துடாதீங்க. இங்க இந்த உலகத்துல பாதி பேர் கெட்டு போறதுக்கும், பாதி பேர் கெட்ட பழக்கத்துக்கும், பாதி பேர் பெருசா இல்லாம இருக்கிறதுக்கும், பாதி பேர் தோத்து போறதுக்கும் காரணம் என்னன்னு கேட்டோம்னா ஹேபிட்ஸா தான் இருக்கும். சோ இந்த ஹேபிட்ஸை சரியான வழியில எடுத்துட்டு போனவங்க ஜெயிச்சிருவாங்க. ஹேபிட்ஸை தப்பான வழியில எடுத்துட்டு போறவங்க வாழ்க்கையில நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இருக்காது. சோ அதனால இந்த ஹேபிட்ஸ் தான் ஒருத்தவங்களோட வாழ்க்கையில ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்கு. ஹேபிட்ஸ் கூடயே ஒழுக்கம் இல்லைன்னு சொன்னா எந்த ஒரு காரியத்திலையுமே எந்த ஒரு இடத்துலயுமே நம்மளால முன்னேறவே முடியாதுங்க. ஏன்னா இந்த லைஃப் இஸ் ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க. ஒரே ஒரு முறை தான் நம்மளுக்கு இந்த வாழ்க்கை வரும். இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில உங்களோட வேல்யூவையும் உங்களோட ஹேபிட்டையும் உங்களோட ஒழுக்கத்தையும் பத்தி மத்தவங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. ஆனா உங்க லைஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்களே இப்பமே டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி டிசைன் பண்ணிட்டீங்கன்னா இது எல்லாத்துக்குமே அடித்தளம் அப்படின்னு ஒண்ணு வேணும் இல்லையாங்க. அதாவது ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மரம் தான் உங்க லைஃப்ல உள்ள ஹேபிட் மாதிரி. அந்த ஹேபிட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு அந்த மரத்துல உள்ள வேறு மாதிரி பல விஷயம் இருக்கு. அந்த விஷயம் எல்லாத்தையுமே இன்னைக்கு நான் உங்ககிட்ட 6 பாயிண்டா ஷேர் பண்ண போறேன். இந்த 6 பாயிண்ட் மட்டும் நீங்க உங்க வாழ்க்கையில கீப் அப் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, ஒழுக்கத்தோட கீப் அப் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் உங்களை வாழ்க்கையில யாராலையும் தட்டி விடவே முடியாது. உங்களோட லைஃபையே அப்படியே நீங்க புரட்டி போடுவீங்க. அப்படி நம்பிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களோட லைஃப் சக்சஸ் அடைய வைக்கிறது என்னோட கேரண்டி. ஓகே, ஹேபிட்னால முக்கியமான விஷயம் என்னன்னா காலையில எந்திரிக்கிறதா தான் இருக்கும். இந்த எந்திரிக்கிற விஷயத்த சில நேரம் நீங்க கண்டிப்பா பண்ணிருப்பீங்க, கீப் அப் பண்ணி பார்த்திருப்பீங்க. எந்திரிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தூக்கம் வர்ற மாணிக்கு அன்னைக்கு ஃபுல்லா நீங்க தூக்கம் வர்ற மாணிக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இந்த தூக்கம் வர்ற விஷயத்த நீங்க 3:30க்கு எந்திரிச்சா கூட உங்களுக்கு அதுக்கப்புறம் தூக்கம் வராமலே இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். அந்த விஷயத்தை பார்க்க வீடியோவோட லாஸ்ட் வரைக்கும் என் கூடயே இருங்க. ஓகே, வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாமாங்க? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றையும் நீங்க பார்த்து அட்லீஸ்ட் உங்களை 1% உங்க வாழ்க்கையை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். ஓகே, வீடியோவோட மெயினான பார்ட்டுக்குள்ள வந்துட்டோம். கவனமா கவனிக்க ஆரம்பிங்க. எல்லா நாள்லயும் 24 மணி நேரம் இருக்கு. இந்த 24 மணி நேரத்துல நீங்க உங்களுக்காக என்னென்ன பண்ண போறீங்க? இந்த விஷயத்தை உங்களால ஒரு நாள்ல உள்ள 3 மணி நேரத்திலேயே ஈஸியா டிசைட் பண்ணிட முடியும். அதுவே இந்த மார்னிங் ரொட்டீனை நீங்க கீப் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட எனர்ஜி, ப்ரொடக்டிவிட்டி, மோட்டிவேஷன், பிசிக்கல் ஹெல்த் ஆர் மென்டல் ஹெல்த் வந்து பீக் லெவல்ல போயிடும். ட்ரூத் நம்பர் 1, இன்டென்ஷன் செட்டிங் அண்ட் சப்கான்சியஸ் ரீப்ரோகிராமிங். எல்லாத்தோடையும் முதல் பிரின்சிபல், உங்களோட மறுநாளைக்கான இன்டென்ஷனை முதல் நாளே நீங்க டிசைட் பண்ணி உங்களோட சப்கான்சியஸ் மைண்டுக்கு ரீப்ரோகிராம் பண்ணணும். இத பண்றதுக்கு முதல்ல உள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நீங்க உங்க மார்னிங் ரொட்டீனை சக்சஸ்ஃபுல்லா ஃபாலோ பண்ணுவீங்களா இல்லையா? இது மார்னிங்ல இல்ல, அதுக்கு பதிலா முதல் நாள் நைட்லயே பிளான் செட் பண்ணிரணும். நாளைக்கு என்னென்ன பண்ணணும், காலையில பிரேக்பாஸ்ட் என்ன சாப்பிடணும், என்ன ட்ரெஸ் போடணும். நிறைய பேர் இது எல்லா டிசிஷனுமே காலையில தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் எடுக்கிறாங்க. இங்க நம்ம லிமிட்டட் வில் பவர், டிசிஷன் மேக்கிங் எபிலிட்டியை வேஸ்ட் பண்ணிடுறோம். இந்த தப்பு பண்றதுல இருந்து நீங்க முதல்ல வெளியே வரணும். அதுக்கு காலையில உங்களோட போக்கஸுக்கு, உங்களோட மென்டல் எனர்ஜிக்கு பாக்கி சிம்பிளான விஷயத்தை விட இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு உங்களோட எனர்ஜியை சேவ் பண்ணணும். சோ இத பண்றதுக்கு எல்லாத்த விடையும் பெஸ்ட் விஷயம், மறுநாள் வர போறதுக்கு முதல் நாள் நைட்லயே எஃபெக்டிவ் ஜர்னலிங் பண்ணணும். அதாவது நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒதுக்கி இந்த 3 விஷயத்தை நீங்க எழுதணும். எல்லாத்துக்கும் முதல்ல மறுநாள் பண்ணக்கூடிய எல்லாத்த விடையும் இம்பார்ட்டன்டான வேலை, அதாவது எந்த ஒரு வேலை அதிகமா போக்கஸ் அண்ட் அட்டென்ஷன் கொடுக்கக்கூடிய வேலையோ, அதாவது எக்காரணத்தை கொண்டு இந்த வேலையை நம்ம கண்டிப்பா நாளைக்கு முடிச்சே ஆகணும். ஏதாவது படிக்கிறது, ஏதாவது வேலை செய்யறது, ஏதாவது அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்றது, ப்ராஜெக்ட்டுக்கு வேலை செய்யறது, ஒர்க் அவுட் போடுறது, இத மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டே என்னால போக முடியும். இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்டான வேலையை செய்யணும். அடுத்து இந்த வேலை செய்யறதுக்கான அல்டிமேட் கோல் உங்களோடது என்ன, அதை எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நல்ல ஒரு எக்ஸாம்ல நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணி மார்க் எடுக்கணும். இதனால உங்க லைஃப்ல உங்க கரியர்ல முன்னாடி போயிருவீங்க. ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆளாவும் உங்க லைஃப் ஹாப்பியாவும் இருக்கும். அதுக்கடுத்து இது ரொம்பவே முக்கியமானது, நீங்க இத பிரசன்ட் டென்ஸ்ல எழுதணும்.
இப்படி இந்த விஷயத்த நான் பண்றதுனால என்னோட அல்டிமேட் கோல் கண்டிப்பா அச்சீவ் ஆயிரும். நான் என்ன யோசிக்கிறேனோ அது உண்மையாவே நடக்க போகுது. தேர்டு, உங்களோட ஸ்ட்ரெஸ் அண்ட் உங்களோட வலியை எழுதுங்க. எந்த ஒரு விஷயம் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே பிரச்சனையா இருக்கு, அந்த விஷயத்த உங்க மைண்ட்ல இருந்து எடுத்து எல்லாத்தையும் பேப்பர்ல விட்டுருங்க. இதனால இந்த விஷயம் மறுநாள் ஒரு பிரச்சனையா உங்களுக்கு இருக்காது. அதுக்கப்புறம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்க ஆரம்பிச்சிருங்க. நைட்டு ஃபுல்லா சப்கான்சியஸ் மைண்ட் ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்கும். மறுநாள் உங்களை அதுல தயார்படுத்திடும். ட்ரூத் நம்பர் 2, செட் யுவர் மைண்ட் செட் ஃபார் எ ப்ரொடக்டிவிட்டி யுவர் டே. 80% ஆளுங்க காலையில எந்திரிச்சு 10 நிமிஷம் 15 நிமிஷத்திலேயே மொபைல் போன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. மொபைல் போன் யூஸ் பண்றதுனால ஒரு சில விஷயத்த உங்க பிரெயின் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிரும். அதாவது ஒரு நல்ல விஷயத்தையோ ஒரு ஃபன்னியான விஷயத்தையோ நீங்க கேட்டு எக்ஸைட் ஆகும்போது உங்களுக்கு டோபமைன் ரிலீஸ் ஆகும். அதுவே பேட் நியூஸோ உங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட நீங்க சுத்திக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது நீங்க ஆன்சியஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ்ட் ஆயிருவீங்க. சோ இந்த ரெண்டு விஷயத்தினாலயுமே உங்களோட பிரெயின் டேமேஜ் ஆகும். சோ டெய்லி காலையில இப்படி ஒரு விஷயத்தை பார்க்கும்போது உங்க மைண்ட் ஒரு விஷயத்திலேயே செட் ஆயிரும். இது எப்படி தெரிய வருதுன்னா, குடன்கி யூனிவர்சிட்டி ஆஃப் கௌதம் பேரிங் பண்ண ஒரு ரிசர்ச்ல ஒரு ஸ்டடியில ரொம்பவே ஃப்ரீக்வன்சியா மொபைல் போன் யூஸ் பண்றதுனால மென்ஸ் ஆர் உமன்ஸுக்கு ஸ்லீப்பிங்ல ரொம்பவே ப்ராப்ளம் வருதுன்னு. அதாவது அவங்களால நல்லாவே தூங்க முடியறது இல்ல. நைட்டு தூங்காததுனால காலையில தப்பான மைண்ட்ல தான் எந்திரிக்க முடியுது. அதே ஸ்டடிலேயே சொல்லிட்டாங்க டிப்ரெஷனுக்கும் மொபைல் யூசிங்க்கும் டைரக்டான லிங்க் இருக்குன்னு. அதனால ட்ரூத் நம்பர் 2, காலையில நீங்க எந்திரிச்ச உடனே மொபைல் போன்ல இருந்து நீங்க தூரமா இருக்கணும். மார்னிங் ரொட்டீன் வரைக்கும் மட்டும் இல்ல, உங்களோட ஆஃப்டர்நூன் வரைக்கும், உங்களோட இம்பார்ட்டன்டான வேலை முடியிற வரைக்கும் உங்களோட மொபைல் போன் யூசிங்ஸை நீங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். ட்ரூத் நம்பர் 3, செட் இன்டென்ஷன் ஃபார் யுவர் டே. நீங்க ஒரு நாளைக்கு முன்னாடியே மறுநாளைக்கான விஷயம் எல்லாத்தையுமே ஜர்னலிங் பண்ணி நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க. நீங்க காலையில எந்திரிச்ச உடனே அன்னைக்கான ஃபுல் இன்டென்ஷனையுமே நீங்க செட் பண்ணணும். ஒரு நாளைக்கு முன்னாடி நைட்லயே நீங்க என்னென்ன யோசிச்சீங்களோ அதை ரியாலிட்டியா மாத்துறதுக்கு நீங்க வேலை செய்யணும். இது எப்படி பண்ணணும்? மைண்ட்ஃபுல்னஸ் பிராக்டிஸ் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், மொபைல் போன் யூஸ் பண்ணாம இருக்கணும், அஃபர்மேஷன் கேட்கணும், சிம்பிளான பிரேயர் பண்ணணும். நீங்க இந்த 3 விஷயத்துல எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். இல்லனா சிம்பிளி காலையில நீங்க எந்திரிச்சதுக்கு அப்புறம் சன்லைட்ல போயிட்டு தண்ணி ஒரு கிளாஸ் ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கணும். இது உங்களுக்கு நீங்களே பண்ணக்கூடிய ஒரு மெடிடேட்டிங் ஆக்டிவிட்டி. போதும், இந்த 3 ஆக்டிவிட்டியை மட்டும் நீங்க டெய்லி காலையில கீப் அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அன்றைய நாளுக்கான ஃபவுண்டேஷன் சூப்பரா நீங்க அமைச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் காலையில நீங்க எந்திரிச்சு இந்த விஷயத்தை நீங்க பண்ணணும். மோஸ்ட் பிரையாரிட்டியான வேலை எந்த வேலை அன்னைக்கு இருக்கும் உங்களுக்கு, அந்த வேலையை நீங்க ஃபர்ஸ்டா எடுத்து பண்ண ஆரம்பிக்கணும். இந்த நேரத்துல உங்களோட எனர்ஜி, உங்களோட வில் பவர், உங்களோட ஃபோக்கஸ் இது எல்லாமே மோஸ்ட் ஹை லெவல் ப்ரொடக்டிவிட்டியா இருக்கும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் இந்த இடத்துல உங்களோட சப்கான்சியஸ் மைண்டையும் நீங்க ரீப்ரோகிராம் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்புறம் நீங்க காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் இன்டென்ஷனையும் நீங்க செட் பண்ணிட்டீங்க. இந்த நேரத்துல எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷனும் கம்மியா இருக்கும். இதுதான் ரொம்பவே பெஸ்டான டைம் நம்மளோட கோலை அச்சீவ் பண்றதுக்கான வேலையெல்லாம் பண்றதுக்கு. இந்த இடத்துல ஈட் அ ஃப்ராக் ரூல் நம்ம எடுத்துக்குருவோம். இந்த ரூல் படி காலையில நீங்க எந்திரிச்ச உடனே அன்றைய நாள்ல உள்ள இம்பார்ட்டன்டான டாஸ்கை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, டெய்லி நீங்க காலையில எந்திரிச்ச உடனே மிகப்பெரிய ஃப்ராக்கை நீங்க சாப்பிடணும். அதுக்கப்புறம் தான் உங்களோட அடுத்த வேலையெல்லாம் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். இது எப்படி பண்ணணும்? இந்த விஷயத்தை சயின்டிபிக்கல் படி ட்ரூத் நம்பர் 4ல பாப்போம். ட்ரூத் நம்பர் 4, ஃபாலோவிங் 2 செக்ஷன் ஆஃப் 90 மினிட் ரூல். உங்களுக்கு 90 மினிட் டீப் ஒர்க் செக்ஷன் நீங்க வைக்கணும். காலையில சீக்கிரமா எந்திரிங்க, நேரா உங்களோட டீப்பான ஒர்க்கை நீங்க எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களோட போன்ல 90 மினிட்ஸ்க்கு ஒரு அலாரம் வச்சுக்கோங்க. போனை தூரமா வச்சிருங்க. 90 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த அலாரம் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க எந்திரிக்கணும். போதும், அந்த 90 மினிட்ஸ் ஃபுல்லா ஃபோக்கஸ் ஃபுல்லா அந்த வேலையிலேயே நீங்க விட்டுருங்க. எப்ப 90 மினிட்ஸ் முடியுதோ 30 மினிட்ஸ் பிரேக் விட்டுக்கோங்க. அந்த 30 மினிட்ஸ்ல ஏதாவது சாப்பிடுங்க, ஏதாவது சின்ன சின்ன ஒர்க் அவுட் போடுங்க. உங்களோட பாடியை பிளட் சர்க்குலேஷனை ஆக்டிவேட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வேலையில உட்காந்துருங்க. அதுக்கப்புறம் 90 மினிட்ஸ் டீப் ஒர்க் செக்ஷனை நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 90 மினிட்ஸ்ல உங்களோட மொபைல் போனை நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணவே கூடாது. அதுவே நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்னா 90 மினிட்ஸ் செக்ஷனை நீங்க தப்பா என்னோட வார்த்தையை நீங்க புரிஞ்சுக்கிற கூடாது. அப்ப நான் வெறுமனே 3 மணி நேரம் மட்டும் படிச்சா போதுமானு யோசிக்க கூடாது. நீங்க எத்தனை மணி நேரம் வேணா படிங்க, ஆனா அந்த 3 மணி நேரத்துல உங்களுக்கு இருக்கிறதுலயே மிகப்பெரிய டஃப்பான சப்ஜெக்ட் ஏதோ அதை படிக்கணும். அதுவே நீங்க ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருந்தீங்கன்னா நீங்க அந்த 3 மணி நேரத்துல உங்களோட ஒர்க்ல டீப் ஃபோக்கஸா இருந்து பாருங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்பவே மென்டல் எனர்ஜி, உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான வேலைக்கு உங்களுக்கு ரொம்பவே கட்ஸ் வேணும். வரப்போற 90 நாள்ல 90 மினிட்ஸ் டீப் ஒர்க் டெய்லி நீங்க பண்ணி பாருங்க. நீங்க உங்க லைஃப்ல கண்டிப்பா நீங்களா உங்களோட மாற்றத்தை நீங்க பாப்பீங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயம் இருக்கு,
இந்த விஷயத்துல உங்களோட இன்டென்சிட்டியோட நீங்க இந்த வேலையை நீங்க பண்ணணும். நீங்க எத்தனை மணி நேரம் வேலை செய்றீங்க, அதை விட நீங்க எத்தனை மணி நேரம் அந்த வேலையை நீங்க இன்டென்சிட்டியா பண்றீங்கிறதா இங்க முக்கியம். 10 வருஷமா வேக்கன்சி பண்ண ஸ்டடியில இதை ப்ரூவ் பண்ணாங்க. எவ்வளவு ஒரு கஷ்டமான வேலையா இருந்தாலும் 5 மணி நேரத்துல டீப்பா பண்ணோம்னா பண்ணி முடிச்சிடலாமா. அதுவே இன்டென்சிட்டி இல்லாம பண்ணோம்னா 9 மணி நேரம் ஆனாலும் அந்த வேலையை பண்ண முடியாதான். அதனால ட்ரூத் நம்பர் 4, உங்களோட ஃப்ளோ செக்ஷனை நீங்க அச்சீவ் பண்ணியே ஆகணும். ட்ரூத் நம்பர் 5, ஒர்க் இன் ஃப்ளோ ஸ்டேட். ஃப்ளோ ஸ்டேட் வந்து இந்த 4 விஷயத்துக்குள்ளதான் இருக்குது. எல்லாத்துக்கும் முதல்ல நீங்க எந்த ஒரு வேலையில உட்கார்றீங்களோ அந்த நேரத்துல நீங்க டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடுறீங்க. வெளியே உள்ள விஷயம் உங்களோட அட்டென்ஷனை வாங்கிக்கிறது. அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன் கம்மி ஆகிட்டே போகுது. உங்களோட மைண்டும் இந்த இடத்துல ரொம்பவே ப்ராப்ளமா இருக்கு. இதனால செமி டிஸ்ட்ராக்ஷன் ஆயிருது. இதுக்கப்புறம் உள்ள ஸ்டேஜ் தான் ஃபோக்கஸ். இந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாம உங்களோட வேலையை நீங்க ஃபோக்கஸா பண்றது. இந்த ஃபோக்கஸை நீங்க லாஸ்ட் வரைக்கும் கண்டினியூவா எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா ஃப்ளோ ஸ்டேட்டஸை அச்சீவ் பண்றீங்க. ஏன்னா உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லா ஒரே ஒரு வேலையில ஃபுல்லா இன்வெஸ்ட் ஆயிருக்கு. அதுவே உங்களோட நார்மலான ஃபோக்கஸ் ஆன ஸ்டேட்ல இருந்து 5001% உங்களோட இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ற ஸ்ட்ராட்டஜியா இது இருக்கு. அதே மாதிரி 50,000க்கு மேல ஐடியாஸை ஜெனரேட் பண்றதுக்கு இது உங்களுக்கு உதவுது. அதாவது நீங்க ஒரு விஷயத்துல ஹைப்பர் ஃபோக்கஸ்டா நீங்க இறங்கிட்டீங்கன்னா அதனால எல்லாத்துக்குமே பெஸ்டான டைம் காலை டைம். அந்த நேரத்துல உங்களோட ஹைப்பர் ஃபோக்கஸ ஒரு வேலையில நீங்க போட்டு பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களோட ஃபோக்கஸ் ஸ்டேட்டஸை நீங்க அதிகப்படுத்திக்க முடியும். அது கூடவே உங்களோட ஃபுல் இன்டென்சிட்டியையும் போட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. ட்ரூத் நம்பர் 6, டெய்லி மார்னிங் கம்பல்சரி ரன்னிங் ரொட்டீன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரைக்கும் நீங்க வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸா இருக்கும். சோ இப்போ வரைக்கும் நீங்க வீடியோவை பார்த்திருக்கீங்களா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹாய் தலன்னு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். பாப்போம் எத்தனை பேர் இந்த டிப்ஸை நீங்க தெரிஞ்சுக்கிற போறீங்க அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எத்தனை மணிக்கு காலையில எந்திரிச்சாலும் உங்களுக்கு தூக்கம் வராம இருக்கணும்னா நீங்க கம்பல்சரியா ரன்னிங் போயாகணும். அது மட்டும் இல்ல, ரன்னிங்ல தான் நம்ம பாடிக்கு தேவையான எல்லா விஷயமுமே அடங்கியிருக்கு. நீங்க மெடிடேஷன் பண்ணுவீங்க, ஜம்பிங் பண்ணுவீங்க, வாக்கிங் பண்ணுவீங்க. பட் இந்த ரன்னிங்கை மட்டும் யாருமே விரும்ப மாட்டாங்க. ஆனா இந்த ரன்னிங் மட்டும் நீங்க ஸ்பிரிட் ரன்னிங் எடுத்து பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஸ்பீடா ஓடுவாங்க பாத்தீங்களா. அப்படி 100 மீட்டர்ல ஓடுற மாதிரி ஓட்டப்பந்தயம் ஓடி நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா டெய்லி அதை விடாம உங்க லைஃப் லாங் ஃபுல்லா நீங்க அதை கீப் அப் பண்ண கத்துக்கோங்க. ஏன்னா ஸ்பிரிட் எடுக்கும் போதே நம்மளோட பிளட் சர்க்குலேஷன், நம்மளோட டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோன், நம்மளோட போன் வெயிட், நம்மளோட மென்டல் ஹெல்த், நம்மளோட ஹேர் growth, நம்மளோட மசில் growth, வில் பவர், எனர்ஜி, ஃபோக்கஸ், ஹாப்பினஸ், பாசிட்டிவிட்டி, கான்பிடன்ஸ், எமோஷன்ஸ், ஃபீலிங், நெகட்டிவிட்டிஸ், இது எல்லாமே போறதுக்கு மேல போய் சக்சஸும் நம்மளுக்கு இந்த ரன்னிங் மூலமா தான் நம்மளுக்கு கிடைக்கும். இது ஃபுல்லா கிடைக்கிறது காரணம் ஒன்னே ஒண்ணுதான், நம்மளோட பிளட் சர்க்குலேஷனை நம்ம ஆக்டிவேட் பண்ணி விடணும். ஏன்னா நம்ம உடம்புல பிளட் தான் ரொம்பவே ஆக்டிவா இருக்கணும். நம்ம பிளட் தான் எல்லா இடத்துக்கும் எல்லா பார்ட்டுக்கும் போய் சேரணும். சோ இந்த விஷயத்த ரன்னிங் நீங்க கம்பல்சரியா உங்க லைஃப்ல கீப் அப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க லைஃப் வேற லெவல்ல மாறும் இந்த ஹேபிட் மூலமா. அப்படி நினைச்சு இந்த வீடியோ பண்ணேன். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ காட்டணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ வந்துகிட்டே இருக்கு, அதை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. அது வரைக்கும் விடைபெற மனசே இல்ல, பட் விடைபெற வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ விடைபெற மனசே இல்லாம விடைபெற நான் உங்க டாடா பை பை, see you.